ஸோ ஹேரஃபான் ஷேப் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு டர்க்கியில் இஸ்மீரில் இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ட்ரெயினில் போக போகிறோம் ஃப்ரம் இஸ்மீர் டு பந்திர்மா. எஸ், இஸ்மீர்லேருந்து நான் இப்போ கிளம்புறேன். இஸ்மீர் வாவ், வாட் பியூட்டிஃபுல் சிட்டிங்க. பெருசாக பியூட்டிஃபுல் சிட்டி, நாட் ஒன்லி ஃபுட். இங்கே இருக்க பொண்ணுங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஆக்சுவலி இப்போ வந்து அடுத்து நம்ம ட்ரெயினை பற்றி பேசுவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போக போகிறேன் நான். இங்கேருந்து ஆக்சுவலி இஸ்தான்புல் போகிறோம். இப்போ நாங்கள் இஸ்தான்புல் போகிறதுக்கு வந்து இங்கேருந்து டேரக்ட் ட்ரெயின் கிடையாது, ஒன்லி ஃப்ளைட் இருக்குது. அப்படி இல்லைன்னா பஸ்ஸு கூட இல்லை, பஸ் இருக்கும், கண்டிப்பாக பஸ் இருக்கும். நான் என்ன நினச்சேன்னா லெட்ஸ் கோ இன் ஒரு ட்ரெயின், பிகாஸ் ட்ரெயின் ஜர்னி இன் டர்க்கி நான் வந்து எடுக்கணும். ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் அ ட்ரெயின் இன் இதுன்னு நான் வந்து யோசித்தேன். ஸோ நம்ம இப்போ இங்கே வந்து பந்திர்மாவுக்கு போகிறதுக்கு போகிறோம். ஏன்னா இப்போ இஸ்தான்புல் நிறையா போகாது, இது பந்திர்மா போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபெரி போட் பிடிச்சி நம்ம வந்து இஸ்தான்புல் போகிற மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் see how it's gonna go. தி ட்ரெயின் ரைட் இன் டர்க்கி வெரி சீப்புங்க. 2 டிக்கெட் வந்து 450 ரூபா டு பந்திர்மா. ஸோ மொத்தம் வந்து 296 கிலோமீட்டர் ஃப்ரம் ஹியர் டு பந்திர்மா. 296 கிலோமீட்டர். எங்களோட டிக்கெட் மொத்தமாக 450 ரூபா ஆச்சு 2 பேருக்கு சேர்த்து, விச் இஸ் லைக் வெரி சீப் கம்பேர்ட் டு த ஃப்ளைட் டிக்கெட்ஸ். இவ்வளோ இருக்கும் இதோட நம்ம ஏறுற சைஸு. பட் நம்ம வந்து புட்டு இந்த வைட் பிகாஸ் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்போ சின்னதாக தெரியலாம். மின்னாலும் என்ன இவ்வளோ வெயிட் ஆகுது. ஓ சைனா முடியுது கத்துறேன். ஹலோ கைஸ், நம்ம போகிறதுக்கு முன்னாடி பாத்ரூம் பார்த்துடலாமா? தட்ஸ் a பிக் பாத்ரூம் மேன். இவ்வளோ பெருசாக இருக்குது பாத்ரூம். ஹலோ, நான் உங்கள் இர்ஃபான். நான் இப்போ ரெடி ஆகிட்டேன் ஊருக்கு போகிறதுக்கு. பந்திமாத் போகிறேன் நான். இல்லை, கதை மூட்டு இட் டசன்ட் ஸ்மெல் ஸோ குட் ஹியர். இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ட்ரெயினு. ஸோ வெளிநாட்டு பாத்ரூம் ரொம்ப நல்லா வாசம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இதுவும் பாத்ரூம் தானே, இவங்களுக்கும் போனால் நாற்று தான் வரும். ஸோ ஐ மீன் I was expecting something clean, but it's not clean. I can smell it very bad. So yeah, this is கை கழுவு மேடம். இது அமுக்குனா கை தண்ணி வரும் போல். ஷூ வாட்டர். Yeah, fine. I'm not going near that. So I'm not பேபி டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது. பேப்பர்ஸ் இருக்குது, தட்ஸ் குட். சோப்பு, SOS ஆகி போயிட்டு இருக்கும்போது எதாவது ஆச்சுனா தான் இருக்கும். இட்ஸ் ஆக்சுவலி ஹியூஜ் பாத்ரூம். லைட் போட்டிருக்காங்க. கதவு திறப்போமா? பெட்டிலாம் தூக்கி இங்கே வச்சோம் நாங்கள். ஜாலி தான். சீட்டை வந்து ஜாலியாக இருந்துருவோம். நல்லா பெரிய விண்டோங்க. அந்த விண்டோ திறக்க முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. திறந்தோம்னா ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். நம்ம ஹோட்டல் எங்கே இருக்கு பாருங்க கைஸ், இங்கே தான் நம்ம ஹோட்டலு. ஸோ கைஸ், இந்த மாதிரி நம்ம டிக்கெட் இருக்குல்ல, இதில் வந்துட்டு இருக்கிற QR கோடை வந்து இதை ஒரு TTR என்ன பண்ணுறாரு, வாங்கி அதை ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுறாரு. அதான் அவரோட ஒர்க்கு. பை TTR. கப்பலாக போட்டாது, கப்பல் தான்டா. ஐயோ, இந்த மாதிரி ஃபெரியில் போனால் நல்லாயிருக்கும். சூப்பராக இல்லை அந்த கப்பலை பார்க்குறதுக்கு. கப்பல் மாதிரியே சொல்லடா அந்த கப்பல். இதுக்கு பாருங்க, ஒரு பெரிய கடல் வருது இங்கே. கடலில் தான் இந்த மாதிரி கப்பல்லாம் போகும். ஸோ இது கடல். ஆமாம், அது உள்ள கப்பல் இருக்குங்க, அது போர்ட்டுக்குள்ளே தானே பார்த்தேன். ஓகே. இது வந்து எல்லாம் ஆர்மி கப்பல். மோசமான ஆர்மி யாரெல்லாம். இவங்ககிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்மி இருக்குதான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பல்லாம், ஆனால் ஆர்மிகிட்ட கப்பல் இருக்கும், நேவி கிட்டே தான் இருக்கும். பட் எல்லாமே அதில் தானே வரும். இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த கப்பல் ரொம்ப ஒரு மாதிரி லைக் பேடாஸ் கப்பலாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு வாட்டி இந்த கப்பல் வந்துச்சு சென்னைக்கு, ஒரு அமெரிக்கன் கப்பல். அந்த கப்பல் பேர் என்னன்னு தெரியல. அது வந்து ஒரு மிலிட்ரி கப்பல் தான் அது. இதை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ. அந்த கப்பல் பேர் நல்ல கப்பல். ட்ரெயின் போகுது பக்கத்தில் ஜாலியாக. ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. எப்படிமா போகிறான், நம்ம இதுக்கிட்ட செங்கல்பட்டு அப்புறமா அந்த ஒரு இடம் வருமேடா, ஜங்ஷன். ஒரு வண்டி இல்லை, நாங்கள் கிட்டக்க வந்து வர மாட்டேங்கிற இடத்துல ஒரு பாலம் போட்டிருக்கோமே, ஏதோ பிரிட்ஜா, பேசன் பிரிட்ஜு. அங்கே வந்தோடனே நம்ம வண்டி ஸ்லோவாக தெரியுமா நம்ம ஊரில் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ரொம்ப நேரமாக. ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு வரோம். ஏன்னா அங்கே நின்றுடும் நம்ம ஊரில். இங்கே நிற்கவெல்லாம் இல்லை, அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருக்காப்புல. அதான் 250 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் போகிறாங்கன்னா அப்போ வந்து ஸ்லோவாக போகிறதாகவும் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு நின்று போகணும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டேஷனாக. ஆனால் இன்னும் ஃபஸ்ட் ஸ்டேஷன் எதுவும் வரல. நான் தப்பு பண்ணிட்டோம். காலைல சாப்பாடு வாங்கிட்டு வர மாதிரி எல்லாருமே வந்து ஒரு பையில் பன்னெலாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. நாங்கள் எதுவுமே வாங்கிட்டு வரல. அதாவது ஒரு பிஸ்கெட் இருக்குது, அதுதான் திங்கணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். நான் இன்னும் பார்த்துட்டு எப்படி இதோ பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் நீ போயிட்டு பெங்களூருக்கு எப்படி இருக்கும்? இதே மாதிரி தானே இருக்கும். சீட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இங்கே வந்து சீட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ஃபீல் ஆனது என்னென்னா வந்து நல்லா சரியான கம்ஃபர்டபுளான சீட்டு. படுக்கணும்னு வச்சுக்கோங்க, தூக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்படி பண்ணோம்னா இப்படி பண்ணோம்னா சப்போர்ட் இருக்குது. ஆல்சோ உட்கார்றதுக்கு வந்து ஆக்சுவலி நாங்கள் 2 பேருமே வந்து பெருசாக இருக்கவங்களுக்கு தான். ஸோ எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்கார்றதுக்கு. இங்கே நான் இந்த மேலே ஜாக்கெட் போட்டு உட்காரும் போதே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தெரியுது. சீட்ஸ் ஆர் லைக் சூப்பர் கம்ஃபர்டபுள். பட்
எதுவும் கொடுக்க மாட்டாங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு, ஆப்வியஸ்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு இதில் கூட ஃபுட் கம்பார்ட்மெண்ட்டே கிடையாது. ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு எந்த இது இருக்குதுல்ல ஃபுல்லாக இதுக்கு பேர் என்ன ஸ்டேஷன் எதுலேயுமே வந்து ஃபுட்டே வந்து இல்லைங்க. லைக் நம்ம ஊர்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டேஷன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு ஸ்டேஷனை தாண்டி போகிறோம், டெமி கோப்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன். ஸோ முடிஞ்ச ஸ்டேஷன். ஸோ எந்த ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுட்டு யாராவது வந்து டீ காபி எதுவுமே யார் சொல்ல மாட்டாங்க. டீயே குடிக்கலைங்க இந்த ஊரில் வந்து 10 நாளாக. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் இருந்து அங்கேயும் டீ குடிக்கலைங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டீ மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஊரில் எப்படி அழகாக வந்து குட்டி குட்டியாக வந்து டீ கடை எல்லா இடத்துலையும். ஐ மிஸ் த டீ கடை, ஐ மிஸ் த ஃபுட் ஃப்ரம் ஹோம். லைக் ஒரு ரசம் சோறு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுது. உருளைக்கிழங்குனாலே ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வந்து நீட்டுறாங்க. ஸோ சூப்பராக மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டு ஃபுட்டை. ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். பட் பசிக்கிறப்ப இங்கே கிடைக்கிற ஃபுட் நல்லான்றது இல்லை. இருந்தாலுமே நம்ம ஃபுட்டு நம்ம தான் பழகிருக்கோம் சின்ன வயசுலேருந்து. ஸோ அந்த ஒரு இருக்குது. சாப்பிட சொல்லியிருக்கோம், கொடுத்தாங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு. எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் ஒன்று வாங்கி பாய் பிச்சுக்கிட்டோம். ஸ்டார்டி நைஸ், நல்லா எள்ளெல்லாம் போட்டு ஃபுல்லாக இங்கே பாருங்க, சும்மா சுற்றி பார்த்துனே இருக்க வேண்டியதான் எல்லா இடத்துலையும். இங்கே பாருங்க, அப்பா ஃபுல்லாக பனி. எல்லாம் அந்த ஃபீல்டில் இந்த பனி பேஞ்சு வெள்ளையாக இருக்குதா. ஆக்சுவலி லுக்ஸ் பியூட்டிஃபுல். பட் அங்கே போனால் ரொம்ப வெறுப்பாக இருக்கும். உள்ளே ஆக்சுவலி ஹாட்டாக இருக்குது, வெளில பார்க்க கோல்டாக இருக்குது. இதுதான் லைஃப். நார்த் போக போக பனிகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ பேர் என்ன அப்படின்னா வந்து நார்த்தில் கோல்டாக இருக்குன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பனி கொஞ்சமாக இருந்துச்சு, இப்போ அதிகமாகிடுச்சு. இங்கே பாருங்கள், போக போக ட்ராக்கே க்ளோஸ் ஆகிடும் அந்தளவுக்கு பனி. அதுக்கப்புறமா நாங்கள் இங்கேயே நின்றுடுவோம். 6 மணி நேரம் வந்து 8 மணி நேரம் ஆகும். ஸோ 10 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் அந்த ட்ரெயின்லேருந்து செத்து போயிடுவோம். அழகாக இருக்குது பாருங்களேன், அழகு. நீ நடந்தால் இந்த மரத்துக்கு மேலே பனி இருக்கிறது வந்து ஒரு அழகுங்க. அந்த பச்சையில் வெள்ளை, அந்த ஒரு மாதிரி ப்ரௌனில் வெள்ளை, வேற மாதிரி. என்னடா இந்த இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அந்த காரை பார்த்தா அவனுக்கு என்ன பாட்டு தோணுது? ட்ரெயின் கூட கார் போகுது. வா வா பாருங்க, காரு தேன 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 நாங்களும் போய்கிட்டே இருக்கோம் ரொம்ப நேரமாக. இப்போ நாங்கள் இருக்கிற ஸ்டேஷன் பேர் சூச்சிச்சி. க்ளோஸ் ஆகுது சனி. ஒரு ஸ்டேஷனில் ஒரு 2 நிமிஷம் கூட நிற்க மாட்டேறாங்க சத்தியமாக. 2 நிமிஷம் இல்லை, ஒரு 30 செகண்ட் to 1 மினிட் அவ்வளோதான். பட்டு கரெக்டாக போட்டு கிளம்பிடுறான். இவன் ஓட்டுறத கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு நிற்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் நிற்கிறான். என்னமோ இதில் தான் டைம் சேவ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பைத்தியம் செம்ம காண்டாகுது. இருப்பா இருக்குங்க, சாப்பிடவே இல்லைங்க. ஏன் இறங்கி சாப்பிடுவாங்க பார்த்தாலும் இறங்குறதுக்கு பயமாக இருக்குது. அப்புறமேட்டுக்கு இந்த ட்ரெயின் விட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒன்றும் தெரியாது, ஒரு பாஷை தெரியாது, ஒன்றும் தெரியாது. இது என்ன சிட்டின்னு கூட தெரியல, ஏதோ சூச்சுன்னு போட்டுருந்துச்சு. பக்கத்துலேயே ட்ராக்கு. ரிலீஸ் ஒன்லி டு பி யூஸ் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. இது அனுப்புனோம்னா இதை பற்றி இழுத்த மாட்டோம். பயமாக இருக்குது லைட்டாக அப்படி போய் கை வைக்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து டு நாட் ஓப்பன் பிஃபோர் ட்ரெயின் ஸ்டாப். ஓப்பன் பண்ணக்கூடாது ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இது ரெண்டுத்தையுமே பண்ணணும். அப்புறம் இதுதான் பண்ணிக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னொன்று நடந்து சாயாதீங்க அப்படின்றாங்க. அப்புறமா கீப் ஃபிங்கர்ஸ் கிளியர் ஆஃப் டோர்ஸ், இங்கே வைக்காதீங்க அப்படின்றாங்க. கீழே விழுந்துடாதீங்க அப்படின்றாங்க. ஒரு மாதிரி இப்படி பண்ணால் எதுவும் வரலையே நமக்கு நான் பனி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. கீழே பாருங்கள், மேலே பாருங்கள், அப்படியே பனி வந்து ஒரு மாதிரி அதிகமாக இருக்குது. பெயிண்டிங்னே வேறு இருக்குது பாருங்கள். ஃபாஸ்ட்டாக பேர் தெரியுது அவங்களுக்கு? தெரியாது, கஷ்டம்தான். நாங்களே ஊற்று பார்த்தா தெரியுது. தெரியுதுங்க, த்ரீல போட தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ தகுந்த ஒரு இடமாவே தெரியல எனக்கு. நம்ம இன்னும் ட்ரெயின் போயிடலாம். பயமாகவும் சாப்பிடுது நான் பார்த்துட்டு நம்மள. எங்களுக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் ப்ரெட்டு சாப்பிட்டோம். நாங்கள் பாதி ப்ரெட்டு சாப்பிட்டோம். இது நல்லா இருக்கும். நான் இந்த வேர்க்கல்லையோட இதெல்லாம் இருக்கும்ல, தோல், அதெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கேன். என் நிலைமை இப்படியாச்சு. அதோட ஒரு பேட் வாங்குறவா, தண்ணி கூட இல்லைங்க. மாத்திரை போட்டேன், ஜுரமாக இருக்குன்னு ஜுரம் வர மாதிரி. அந்த மாத்திரை தண்ணி இல்லாமல் போட்டேன். இந்த குட்டி பையனோட தண்ணி பாட்டில் இருக்குது. இப்போ தின்னது வேணாம். என்ன பாருங்க, இந்த தண்ணி பாட்டில் தான் அது. நாங்கள் பெரிய ஆளுங்க அப்படின்றதுனால அந்த தண்ணி நாங்கள் எடுத்து குடிக்கிறோம். எல்லாம் தூங்கும் போது எடுத்து குடிச்சுருக்கலாம். வந்துட்டோம், கிட்டக்கு வந்துட்டோம். நின்று போய்கிட்டு இருக்காப்புல. தெரியாமல் ஃப்ரெண்டில் போய் நிறுத்திட்டான் போல. திரும்பி ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கான். இங்கே தான் வந்துருமா தான் வரும்னு நினைக்கிறேன்.
என்னன்னே தெரியலங்க, இந்த ஊரே ஒரு மாதிரி இருக்குது. வந்துட்டோம் இங்கே பாருங்க, பழைய ட்ரெயின் வருது. 1953 செஞ்ச ட்ரெயினாக இருக்கும். 1929 அதிலே போட்டிருக்கு. வா காட்டவா? ஓகே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அங்கே ட்ரெயினில் வந்து இறங்கணுமா. ட்ரெயின் மட்டமான ட்ரெயின், அதான் சொல்லியாச்சு ஆல்ரெடி. அதுக்கடுத்து அங்கேருந்து ஃபெர்ரியில் போகிறதா பிளானு. ஃபெர்ரி வந்து இன்றைக்கி கேன்சலாம், ஏன்னா காத்தடிக்குதான். உனக்கு காத்தடிச்சா ஃபெர்ரியை கேன்சல் பண்ணிடுறானுங்க, இல்லை பொழுனை கேன்சல் பண்ணிடுறானுங்க. கேப் அடிச்சா போய் வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து சரி நாளைக்கு காலையில் ஃபெர்ரி இருக்கும்போது நாளைக்கு காலையில் ஃபெர்ரி புக்கு. சரி இங்கேருந்து எவ்வளோமான ஒரு பிளேஸ் இருக்குது, 170 கிலோமீட்டர் அங்கே போகலான்னு சொல்லி ஒரு கேப்பில் கேட்டால் 1000 ரூபான்னாங்க. தலையெழுத்து சொல்லிட்டு 1000 ரூபா கொடுத்து இப்போ கேபில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ எவ்வளோ வந்து ஒரு ஃபெரி இருக்குது, ஆனால் அது டிக்கெட் இருக்கான்னு தெரியல, போய் பார்ப்போம். மாறி இங்கே பாருங்க, நம்ம வந்து போட்டில் போக போகிறோம். இந்த வண்டி ஏற்றுறாங்க போட்டுக்குள்ளே, இவ்வளோ பெரிய வண்டி ஏறுதுங்க. வா கைஸ், போட்டு நகருது. டி கைஸ், ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ். இது போட்டே கிடையாது சரிங்களா. ஆக்சுவலி போட் எல்லாமே ஓவர். இந்த போட் வந்து அதான் சொன்ன மாதிரி லைக் போக முடியுமா, ரோட்ஸ்லாம் க்ளோஸ்ட்டாங்க அப்படின்னு அப்புறமா பார்த்துட்டு இருந்தோம். இந்த போட்டில் போகிறோம், கடைசியாக தான் ஏறணும். வர இன்னொரு போட் இருக்குது அதுக்கு அடுத்து கூட. என்னன்னா லைக் அந்த ரோட் க்ளோஸ் ஆனதுனால வந்து போட்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, பட் இட்ஸ் குட் ஃபார் அஸ். நாங்கள் போகிறோம் இப்போ இஸ்தான்புலுக்கு. அண்ட் ஃபெர்ரியில் போகிறோம். இந்த மாதிரி கார் பஸ் எல்லாம் ஃபெர்ரியில் ஏற்றி நான் பார்த்ததே கிடையாது. பார்த்துருக்கேன் இதில் டிவிலாம், பட் நானே போனதில்லை, ஃபஸ்ட் டைம். உள்ளே பாருங்கள் கேன்டீன் இருக்குது, வாங்க போகலாம். ஓகே போக சொல்லிட்டாங்க நம்மளை, வாங்க போகலாம். டாடா பாய் பாய், see you.